வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசுக்கும் ஜெயலலிதா தலைமையிலான மாநில அரசுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை என்பது தமிழக மக்கள் அறிந்ததுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முடிகிறதா? எத்தனை முட்டுக்கட்டைகளை, தடைகளை, சோதனைகளை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது என்று தனது வேதனையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு மாநில அரசுகளிடம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறதா? தமிழகத்துக்கு வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கிறதா மத்திய அரசு? மத்திய மாநில அரசுகளின் இடையேயான உறவு சீர்குலைந்து வருவதால் மக்களுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலரும் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான திரு தா பாண்டியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு EVKS இளங்கோவன், மூத்த பத்திரிகையாளர் திரு GC சேகர், அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் ஆகியோர் விவாதிக்கலாம். திரு சேகர், முதலமைச்சர் மத்திய அரசை விமர்சிப்பது என்பது புதிதல்ல. இதற்கு பலமுறை நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு திருமண வீட்டில் கூட மத்திய அரசு தனக்கு நிறைய தடைக்கற்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார். தமிழ்நாடு மத்தியிலே ஒரு ஆளுகிற கட்சியாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி இருக்கிறது. இந்த சூழலில் முதலமைச்சர் இப்படி விமர்சித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவங்க சொன்னதுல உண்மை, நிறையவே உண்மை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா சென்டர் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருக்குங்கிறது அதுக்கு ஓரளவு ஆதாரப்பூர்வமாவே அவங்க சொல்லியிருக்காங்க. காவேரி ஆணையம் ஃபார் எக்ஸாம்பிள், அதை கூட்டுறதுக்கே பிரதமர் தயங்கினாங்க. இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் அதுக்கு ஆர்டர் வாங்க வேண்டியிருந்தது. அதே மாதிரி முல்லை பெரியார்லயும் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களோட நிலப்பாடு வெளிப்படுத்தாம ரொம்ப நாள் இழுத்து அடிச்சாங்க. திருப்பியும் அதுலயும் அவங்க கோர்ட் மூலமா அதெல்லாம் சரி செய்ய வேண்டி இருந்துச்சு. சோ அதே மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி, தட் இஸ் சென்ட்ரல் கிரிட்ல இருந்து நியூக்ளியர் பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் வழியா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம் நமக்கு வர முடியல. அதுக்கும் திருப்பி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அதாவது அவங்க மத்திய அரசுக்கு பிரதமருக்கு நிறைய கடிதம் எழுதி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை செய்ய முற்படாத போதுதான் இவங்க அடுத்த கட்டமா இவங்க கடிதம் எழுதுவது மட்டும்தான் ஒரு தீர்வா, இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ற கேள்வி எழுகிறது. என்ன கேட்டா அதுதான் முதல் கட்டமே. என்ன கேட்டா இவங்க இன்னொரு ஒரு படி மேலேயே பொறுக்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க தமிழக நலன் வரும்போது அவங்க ஒரு படி மேலேயே பொறுக்கணும். தமிழ்நாட்டு சார்பில் திமுகவை சேர்ந்தவங்களும் சரி, காங்கிரஸ் சேர்ந்தவங்களும் சரி, மத்திய அமைச்சரவையில் இருக்காங்க. நிதியமைச்சரே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சரி, முதல்வர் அவரை போய் பார்க்க, அவர்கிட்ட பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஏன் அவரோட கட்சி எம்பிஸ் போய் சிதம்பரத்தை போய் பார்த்திருக்கலாம், GK வாசனை பார்த்திருக்கலாம், ஜெயந்தி நடராஜனை பார்த்திருக்கலாம். நீங்க திமுகவோட தான், உங்களுக்கும் திமுக ஆகாது. உங்களோட விரோத அரசியல்னால தமிழ்நாட்டு நலனை கூட பின்ன தள்ளிட்டு உங்களோட விரோத அரசியலுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கலாம். பட் காங்கிரஸ் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில இருந்து 3 பேர் இருக்காங்களே, நீங்க ஏன் அவங்கள யூஸ் பண்ணிக்க கூடாது? உங்க எம்பிக்கள் போய் அவங்கள சந்திச்சு இதெல்லாம் தான் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, அதெல்லாம் செய்து கொடுங்கன்னு அவங்க கேட்டிருக்கலாம். நீங்க உங்களை அதாவது அந்த ஓனர்ஸ் ஆஃப் டூயிங் த ஜாப், அது நீங்க உங்களோட மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சருக்கு மேல போட்டீங்கன்னா, அப்போ அப்படியே அது நடக்கலைன்னா ஜெயலலிதா சொல்றதுக்கு முதலமைச்சர் சில வாய்ப்புகள் இருக்கு. அதை எக்ஸாஸ்ட் பண்ணாம இப்படி பண்றாங்க. ஆமா, இன்னும் எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கணும். அவங்க அதெல்லாம் பண்ணிருக்கலாம். இப்போ 1 வருஷம் இருந்திருக்காங்க, அவங்க பண்ணிருக்கணும். அது திரு தாப்பா, நீங்க ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர், உங்கள் அனுபவத்தில் இப்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவு சீர்குலைந்திருப்பது எதை காட்டுகிறது? இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு என்ன காரணம்? விமர்சிப்பது என்பதே உறவு சீர்குலைந்து போய்விட்டது என்ற கடைசி முடிவுக்கு வரக்கூடாது. மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் முரண்பாடு வருவது என்பது இப்பொழுது சற்று அதிகரித்திருப்பதற்குள்ள காரணம், மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி வேறு, மாநிலங்கள் பலவற்றில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சிகள் வேறு. பல மாநிலங்களில் பல வகையான கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. எனவே அவர்களுடைய கட்சிகளுக்கு இடையிலான கொள்கை மோதல் என்று மட்டும் இதனை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவில் சாவரின்டி அல்லது இறையாண்மை என்பது டெல்லியில் மத்திய ஆட்சியின் பிடியில் தான் இருக்கிறது. எனவே மத்திய ஆட்சியில் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர்களே
இந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், பிளவின் காரணமாகத்தான் இந்திய நாட்டு அடிமைப்பட்டு என்பது வரலாறு. எனவே ஒற்றுமையை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள், குவித்து விட்டார்கள். எனவே இது மாநிலங்களுக்கும் உரிமைகளை பலவற்றை கொடுத்து மத்திய அரசாக இருக்கிற ஒரு கூட்டு குடியாட்சி என்று சொல்லப்படுவது வெளியிலிருந்து சொல்லப்படுகிறது என்று அரசியல் சட்டத்திலும் அந்த அமைப்புகள் இல்லை, நடைமுறையிலோ மொத்தமாகவே இல்லை. இது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்திலும், மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி, மத்தியிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி என்று இருந்த காலத்திலும் இத்தகைய முரண்பாடுகள் எழுந்தன. முரண்பாடுகள் பொதுவானவை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குறுக்கே தடைக்கல்லாக பாதகமாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு சரியானது? இது பகிரங்கமான குற்றச்சாட்டு அல்ல, மிக மெய்யான குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் நாவிலும் இன்று உலவிக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. இது ஏதோ ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கட்சி காரணமாக விவாதத்தில் ஈடுபடுகிறார், அது வலிந்து குற்றம் சாட்டுகிறார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அரசியல் தாக்கம் என்பது இந்த இலங்கை தமிழர்களால் 1956 இருந்து வருகிறது. நான் அந்த வரலாற்றுக்குள்ளே இந்த விவாதத்தில் ஈடுபட விரும்பவில்லை. ஆனால் 56 முதல் இன்று வரையில் மத்திய அரசு கடைபிடிக்கிற கொள்கைகளால் அங்கிருந்து துரத்தப்படுகிற மக்கள் அல்லது அடக்கப்படுகிற மக்களுக்கு இன்று வரையில் தீர்வு வரவில்லை என்பதோடு இந்திய குடிமக்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று உயிரோடு திரும்பவும் முடியவில்லை என்ற அளவிற்கு அந்த தாக்குதல் முற்றி இருக்கிறது. இதே போன்ற ஒரு தாக்குதல் ஒரு அமெரிக்க குடிமகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு அரசு இந்த பூமண்டலத்தில் செய்திருக்குமானால் அது இருந்திருக்குமா என்பதையும் யோசிக்க வேண்டும், ஒப்பிட்டும் பார்க்க வேண்டும். சரி, அது கூட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை, அதை தீர்ப்பு. திரு ஈவி.கே. இளங்கோவன் அவரிடத்தில் இதற்கான பதில்களை கேட்கலாம். திரு ஈவி.கே. இளங்கோவன், உங்கள் கருத்து என்ன? தாப்பா இந்த குற்றச்சாட்டை, முதலமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியானது மட்டுமல்ல, ஈன குற்றச்சாட்டு என்ற ஒரு தன குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கிறார். அதாவது மரியாதை தாப்பா அவர்களோடு என்னால் பேச முடியாது என்றால் மிகப்பெரிய அனுபவஸ்தர், மிகப்பெரிய வயதானவர், அவருக்கு எல்லா விஷயங்களும் என்னை விட அதிகமாக தெரியும். சிலோன் பிரச்சனையை கூட இப்போது பேசினார். சிலோன் பிரச்சனையை ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தராக எடுப்பவரும் இது தமிழனுக்கு மிகப்பெரிய வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறவரும் தாப்பாதான். தாப்பாவோடு செய்ய முடியாது. அவரை பொறுத்தவரையே மிக தமிழக அரசு நீங்க சொல்றீங்க, நீங்க சுத்தி வளைச்சு ஏன் பேசணும்? மின்சார பற்றாக்குறை என்பது கடுமையாக தமிழக மக்களை பாதித்திருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்று என்னுடைய அருமை மூத்த பத்திரிகையாளர் சேகர் அவர்கள் சொல்லட்டும், இல்ல நான் எப்போதும் மரியாதையோடும் பாசத்தோடும் இருக்கின்ற பாண்டியன் அவர்கள் சொல்லட்டும். இன்றைக்கு இருக்கின்ற மின்சார பற்றாக்குறையால் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் அதிக்குள்ளாகி இருக்கின்றனர். குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் தூங்குகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. காரணம், வீட்டிலே மின்சாரம் இல்லாத காரணத்தால் கொசுக்கையால் அவதிப்படுகின்ற அந்த குழந்தைகள் வீட்டில் தூங்க முடியாமல் பள்ளிக்கூடத்தில் தூங்கி இருக்கின்றன. தொழிலாளர் வர்க்கத்திற்காக எப்போதும் குரல் கொடுக்கின்ற மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் சொல்லட்டும், எவ்வளவு தொழிலாளிகள் திருப்பூரிலே மூடி இருக்கின்றன, ஈரோட்டிலே மூடி கிடைக்கின்றது, கோயம்புத்தூரிலே மூடி கிடைக்கின்றது. இந்த மின்சார பற்றாக்குறை ஏற்படுவதற்கு யார் காரணம் என்று என்னுடைய மரியாதைக்குரிய பெரியவர் பாண்டியன் அவர்கள் சொல்ல வேண்டும். மத்திய அரசா மாநில அரசா என்று. திரு தாப்பா, உங்கள் பதில். மிக நல்ல கேள்வி. சொல்லின் செல்வர் சம்பத் அவருடைய திருப்புதல்வன் என்ற முறையிலே தான் அவர் மீது எனக்கு மரியாதை. எனவே அவர் இன்று வைத்திருக்கிற இந்த முதல் வாதத்திற்கு மிகுந்த அன்போடு பதில் சொல்கிறேன். மின்சார நெருக்கடியின் கொடுமைகள் தமிழகத்தின் பொருளாதாரத்தையும் சகல பகுதி மக்களுடைய வாழ்வையும் தொழில்களையும் பாதித்திருக்கிறது என்பதில் இரு கருத்து இல்லை. அதுக்கு நாளுக்கு நாள் இன்று மிகுந்த வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை செழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? என்னுடைய அருமை சகோதரர் ஈவி.கே. இளங்கோவனுக்கு தெரியும். இந்த மின்சார நெருக்கடி என்பது 5 வருடங்களுக்கு முன்பு தொடங்கி இந்த 5 வருடங்களாக அது வளர்ந்து இப்போது முற்றி வெடிக்கும் நிலையை எட்டியிருக்கிறது. இந்த 5 வருடங்களில் இந்த மின்சார பற்றாக்குறை தீர்க்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசும் மேற்கொண்டு இதே போல கடிதங்களை மத்திய அரசுக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தது.
அப்பொழுது இந்த மின்துறைக்கு அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறார், வெளியில் இடங்களிலும் சொல்லியிருக்கிறார், அது பத்திரிகைகளிலும் வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு உபரியாக மின்சாரம் உற்பத்தியாகக்கூடிய மாநிலங்களில் இருந்து நாங்கள் விலைக்கு வாங்கினாலும் அதை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான வழித்தடத்தை ஏற்பாடு செய்து தரவில்லை. இந்த மின் கடத்தி என்பது கம்பி வழிதான் வேண்டும். அதை ஒரு பெட்டியில் அடைத்து கண்டெய்னரில் வைத்து கொண்டு வர இயலாது. இந்தியாவின் தொகுப்பு முறைகள் பல மாநிலங்களிலே மிகுதியாகவும் பல மாநிலங்களில் பற்றாக்குறையாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் மிக மோசம் இருக்கிறது. இங்கு தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் என்பது நீர் வழி மின்சாரம். அது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தண்ணீர் வருகிற பொழுது மட்டுமே கிடைக்கும். அது மிகவும் மிக மிக குறைவு. அடுத்து அதிகமாக நமக்கு மின்சாரம் தந்துவருவது அனல் மின்சார நிலையங்கள். இந்த கொதி கலனை வைத்து நடத்தக்கூடிய அனல் மின் நிலையங்கள் தான் நிலக்கரியை போட்டு உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையங்கள். மனிதனுடைய முயற்சிக்கேற்ப உற்பத்தி செய்யக்கூடியவை. அதில் அதற்கும் நிலக்கரி வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் பிற பகுதிகளில் தான் தமிழகத்திற்கு கருப்பு நிலக்கரி இறக்குமதி வேண்டும். நம் தமிழகத்தில் கிடைப்பது பழுப்பு நிலக்கரி. அது நல்ல வேளையாக நெய்வேலியில் உற்பத்தி செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. கருப்பு நிலக்கரியை அடுத்து வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்ய வேண்டும். இந்த கட்டம் வந்தவுடனேயே நிலக்கரியை இறக்குவதற்கும் எங்கிருந்து வாங்குவது என்பதற்கும் மத்திய அரசினுடைய அனுமதி, ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அது கப்பல் வழி வந்து துறைமுகத்தில் இறங்குகிற வரையில் மத்திய அரசின் துணை ஒத்துழைப்பு தேவை. பிறகுதான் மாநில அரசுக்கு எந்த பொறுப்புமே இதில் இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் மீது அனல் மின் நிலையமே எரியும். அதைத்தான் சொல்லிக்கூடிய அனல் மின் நிலையம் கொதிக்க வேண்டும், அதிலிருந்து மின்சாரம் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் நிலக்கரி வர வேண்டும், அது எரிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து மின்சாரம் எடுக்கப்பட வேண்டும். இதில் மத்திய அரசு தயக்கம் காட்டியிருக்கிறது. முழு ஒத்துழைப்பை வழங்கவில்லை, பிற மாநிலங்களிலும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நிலக்கரி ஊழல் என்ற ஒரு குற்றச்சாட்டு புகார் தான் வந்திருக்கிறது. மாநில அரசும் இந்த அனல் மின் நிலையங்களை இயக்குவதிலே முழு கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் பழுதுபட்டது என்று எந்த நெருக்கடியான நேரத்திலே அந்த துறையை சார்ந்தவர்கள் என்ஜினியர்கள் சொல்கிறார்கள். ஒரு பழுதுபட்டு போனது என்று சொன்னால் வேறு துறையினரை அழைத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் துணை அழைத்திருக்கலாம், LNT துணை அழைத்திருக்கலாம். இவற்றை பழுது பார்க்க முயற்சி பண்ணி இருக்க வேண்டும். 4 இடங்களில் முக்கியமாக அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியாளர் 4லும் 4 பிரிவுகள் இன்றைக்கு மூடப்பட்டு பழுது பார்க்கப்பட்டது. 18 மாதங்களாக ரிப்பேர் நடக்கும். எனவே அவ்வகையில் மாநில அரசு முழு முயற்சியில் கொஞ்சம் தவறி இருக்கிறது. ஆனால் முதல் குற்றவாளி மத்திய அரசு தான். ஏனென்றால் மின்சாரம் என்பது வாங்க முடியாது. திரு குமார், இந்த பிரச்சனை மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை, மத்திய அரசின் மீதும் புகார் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு நமக்கு ஒரு அநீதியை இழைத்து வருகிறது அப்படின்ற கருத்தை முதலமைச்சர் சொல்லிட்டு வராங்க. பிரதமர் மன்மோகன் சிங் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பொருளாதார அறிஞர், இந்தியா முழுவதும் ஒரே மாநில ஒரே நாடு என்று பார்க்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட தேசிய இயக்கத்தின் பிரதிநிதியாக தலைவராக இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு மீது மட்டும் அவர்கள் ஏன் இப்படி ஒரு பாரபட்சத்தை காட்டணும்? இல்ல, தமிழ்நாடு மீது பிரதமருக்கு மட்டும்தான் இந்த காழ்ப்புணர்ச்சி பாகுபாடுன்றது இல்ல, மத்திய அரசாங்கத்தில் இருக்க அத்தனை அமைச்சர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமா இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர்களுக்கு எல்லாத்தை விட அதிகமா இருக்கு. இவங்க சொல்லி கூட பிரதமரை நிர்பந்தப்படுத்தி அவரை செயல்பட விடாம தடுக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் கூட தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஊடுருவிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இன்னைக்கு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னன்னா, வடசென்னை அனல் மின் நிலையத்துக்கு இன்னும் சுற்றுப்புற மாசு கட்டுப்பாட்டுத்துறையினுடைய அனுமதி கிடைக்கல. 6 வருஷமா அந்த அனுமதி கிடைக்கல. ஏற்கனவே வீடியோகான் நிறுவனத்துக்கு அது அனுமதி கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அதை டேக் ஓவர் பண்ணி இப்போ நம்ம அதை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோகான் நிறுவனத்துக்கு அந்த நஷ்டஈட கூட அன்னைக்கு சிதம்பரம் வழக்காடி தான் அந்த வீடியோகான் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பெற்று தந்தார். நீங்க சொல்ல வர்றது சுற்றுச்சூழல் தடை ஆணை அதாவது தடை ஆணை மட்டும் இதுவரைக்கும் அனுமதி தரல. ஏற்கனவே இருந்த ஆணையை செயல்பட விடாம தடுக்கிறாங்க. புத்தகம் வேணும்னு கேட்கறாங்க. அதையும் கேட்டது உடனடியா தரணும் கேட்டா தரல. அதனாலதான் இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க. இது எல்லாத்தை விட அந்த துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்.
அந்த துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதிப்புகளை உணர்ந்தவர். தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஒரு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்காக செய்ய வேண்டாம், தமிழ்நாட்டுக்காக செய்யணும்னு எண்ணம் வரல. எனக்கு ஏற்படுற ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். அவரால் தான் இந்த முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வாரந்தோறும் வரக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களோ, சுற்றுச்சூழல் அமைச்சரோ, மின்சார அமைச்சரோ, தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களோ ஏன் அவர்களிடத்தில் அந்த அமைச்சரையே சந்தித்து பேச? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த மத்திய அமைச்சராவது வந்தா தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திக்கிறாங்களா? அல்லது எதையாவது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளோ விழாக்களோ நடந்தா அதுல தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர்களையோ முதலமைச்சரையும் அடைக்கிறாங்களா? எதுவுமே இல்ல. இன்னும் கேட்டா திமுக ஆட்சி, அண்ணா திமுக முதலமைச்சர் இருந்த நேரத்திலே கூட சேது சமுத்திர திட்டம் தொடங்குறதை கூட முதலமைச்சர் அடைக்காம தான் நடத்தினாங்க. ஆக அவங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசாங்கன்ற நிலையை மத்திய அரசாங்கம் தான் எடுக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வர சொல்ல தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறது இல்ல. அவங்க நேரம் வராங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போறாங்க. மாசத்துக்கு 3 வாட்டி நாராயணசாமி வருவாரு, கூடங்குளத்தை 10 நாள்ல திறப்பாங்கன்னு, 15 நாள்ல திறப்பாங்க. இப்படி ஒரு பொறுப்பற்ற பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய பத்திரிகைகளுக்காக செய்திகளை தந்துட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்களை போடுறாங்கன்னா இல்ல. உதாரணத்துக்கு பேசலாம், நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும்.